பாட்டி டைப் பக்குவோம். இன்றைக்கி ஒரு கீ ரைஸும் சிக்கன் வந்து பெப்பர் சிக்கன் பண்ணி காமிக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு வேணுன்ற பொருளெல்லாம் சொல்லிடுறேங்க. பட்டை லவங்கம் வாசனை பொருள் கம்மியாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தெகுட்டும். அதுக்கப்புறம் நெய் வந்து 2 ஸ்பூன், பெரிய பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன். அப்புறம் வெங்காயம் ஒரு 5 பச்சை மிளகா. நான் 2 அழகு அரிசிக்கு 5 பச்சை மிளகா போட்டிருக்கேங்க. 1/4 கிலோ வெங்காயம் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது. இவ்வளோதாங்க நெய் சாதத்துக்கு. இப்போ நம்ம இப்போ நெய் போட்டுக்கலாங்க. ஃபுல்லாக நெய் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நம்ம ஆயிலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லதாக இருக்கும். காஞ்சிரும் போடுங்க. இப்போ வந்து நெய் நல்லா காஞ்சிச்சிங்க. பட்டை லவங்கம் போட்டுக்கலாங்க. அது கொஞ்சம் பொரியட்டுங்க. நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய். ஐயோ உழைச்சிருக்கு. லவங்கம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது வந்து தீயக்கூடாதுங்க, வெள்ளையாகவே நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டு நம்ம சாதத்துக்கு போட்டுக்கலாம். ப்ரௌன் கலர் ஆகக்கூடாதுங்க, கண்ணாடி பதமாகவே வதக்கணும் மெதுவாக. இதை தாளித்து மூடிட்டு அடுத்தது நம்ம சிக்கன் கிட்ட போகலாமா கனிஷ்கா? ஓகே. இப்போ 3/4 பதம் வதங்கிடுச்சு பாருங்க. இதே மாதிரி தான் இருக்கணுங்க, தீய விடாதீங்க. அதுக்கு 1 ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு விழுது. ரொம்ப போடாதீங்க. நிறைய சில பேர் வந்து புதினா எல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் போடக்கூடாதுங்க. ஒரு பிரியாணி ஃப்ளேவர் ஆகிடும். நல்லா வதங்குங்க. இப்போ நம்ம அரிசியை போட்டு நல்லா ஒரு 4 வதக்கி விட்டுருலாங்க. பச்சரிசி, இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கலாங்க. 1 2 3 4 5 டம்ளர் தண்ணிங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கு. இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாங்க. உப்பெல்லாம் பார்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெயிட் போட்டு மூடிக்கலாங்க. ஓகே, உருளி வச்சு எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் வறுத்துடலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஏன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம்? தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, மணக்க இருக்கும். தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுங்க. பட்டை லவங்கம் நான் பாருங்க பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். வறுத்து பவுட்ரு பண்ணி எப்போவுமே வச்சுப்பேன். அது போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதுக்கு தேவை வந்து தக்காளி எல்லாம் போடக்கூடாதுங்க, வெறும் வெங்காயம் கருவேப்பிலை. தக்காளி போட்டால் என்ன? தக்காளி போட்டால் மசாலா வாயிடும். இது வந்து சுக்கா பண்ணுறோம் நம்ம. நல்லா வதங்கிட்டுங்க, பொன்னிறமாக வதங்கணுங்க. இப்போ நம்ம வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கலாங்க, சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நான் வந்து ஆல்ரெடி சிக்கனில் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள், உப்பு, தயிர் எல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேங்க. நல்லா ஊறிடுச்சு, அதனால இதில் கம்மியாக போட்டுட்டேன். அதுக்கு தேவையான மிளகாத்தூளை நம்ம போட்டுக்கலாங்க.
இதுக்கு மிளகு தாங்க ஜாஸ்தி போடணும், அதனால இது கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறேன். ஒரு 1.25 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பச்சை வாசனை போட்டோம். ஆல்ரெடி நான் வந்து மிளகா தனியெல்லாம் வறுத்து தாங்க அரைப்பேன். பாருங்கள் டப்புன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த சிக்கனை இதில் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா பரட்டிக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி நல்லா வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டுடலாங்க. 2 விசிலுங்க, ஆஃப் பண்ணிடலாம். மூடி போட்டுடலாம். விசில் வரட்டுங்க. நல்லா வதக்கி விட்டேங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுடலாங்க. ஒரு 1.5 கிளாஸ் ஊற்றலாங்க, ஏன்னா சிக்கன் நல்லா வேகணும். வரல. என்ன கனிஷ்கா, பார்த்து கற்றுக்கிட்டியா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா? அப்படியே வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி வந்துரு கிச்சனுக்குள்ள. ஓகே ஓகே, பாட்டி கற்றுத்தரோம். ஓகே ஓகே. இப்போ இது நல்லா வேகட்டுங்க. இப்போ நல்லா இதுவாகிடுச்சுங்க. நல்லா சுண்டி நல்லா கறியெல்லாம் நல்லா வந்துடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறோம், நல்லா 1 ஸ்பூன் குவிய மிளகுத்தூள், இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க காரத்துக்கு. அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அப்படியே சுண்டி வரும்போது கரெக்டாக இருக்குங்க. அப்படியே கையோட ரைஸாக ரெடி பண்ணி வச்சுங்க. சாதத்தை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. நெய் சாதம் கரெக்டாக வந்துருச்சுங்க. ஆறுனோடனே நல்லா உதிரியாக இருக்கும் பாருங்கள். இப்போ கொஞ்சம் நல்லா மல்லி இலையை போட்டுக்கலாங்க. மல்லி இலையை போட்டுட்டு ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிடலாங்க. இப்போ எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சிக்கலாங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.